ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஏஎன் வெப்சைட்டில் 2 புது அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த 2 புது அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வழக்கமாக நம்ம கிளைம் அப்ளை பண்ணணும்னா யூஏஎன் வெப்சைட்டில் போயிட்டு என்ன செய்வோம், அந்த யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுப்போம். ஸோ அப்படி பாஸ்வேர்டு கொடுக்கும்போது அதில் எந்தவித ஐகான் சிம்பிளும் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாஸ்வேர்டு காலத்தில் ஒரு ஐ சிம்பிள் இருக்குது. அதை நோட் பண்ணிங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற அப்டேட் அது. ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு அதை என்ன கரெக்டாக டைப் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணுறதுக்காக அந்த ஐ சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்ணிங்களோ ஸோ அது ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்காகத்தான் அந்த ஐ சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நம்ம டைப் பண்ணுற பாஸ்வேர்டு கரெக்டாக டைப் பண்ணுறோமா, லோவர் கேஸ் அப்பர் கேஸ் கரெக்டாக கொடுக்குறோமா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்காக இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு அப்டேட்டு. ஸோ இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, லாகின் பண்ணி உள்ளே போயிடுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்து உள்ளே போயிடுவீங்க. உள்ளே போன உடனே மெனு கிளிக் பண்ணும்போது நமக்கு ஹோம், வியூ, மேனேஜ், அடுத்த அக்கௌண்ட், ஆன்லைன் சர்வீசஸ், ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக PMBBRY அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு இன்சென்டிவ் உண்டு. அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அதை 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் தான் இது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ அதுக்கு கீழே பாருங்கள் டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கி. ஸோ அந்த டேஷ்போர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து அது ஒரு பேஜ் என்ன செய்யும், ஓப்பன் பண்ணும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன க்ரைட்டீரியா, ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு என்ன க்ரைட்டீரியா, அடுத்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு என்ன க்ரைட்டீரியா, ஸோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் ஏறாது, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த டேஷ்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய புது அப்டேட். ஸோ இது உள்ளே போய் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த க்ரைட்டீரியா பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜாயினிங் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 ஆகஸ்ட் 2025 டு ஜூலை 31, 2027 வரைக்கும். ஸோ அந்த ஆகஸ்ட் 1, 2025 ஜாயின் பண்ணியிருக்கணும். எது வரைக்கும்? ஜூலை 2027, 31 வரைக்கும். சரி, ஸோ இதுதான் ஜாயினிங் டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து யூஏஎன் பயோமெட்ரிக் வெரிஃபைட் பண்ணியிருக்கணும். பயோமெட்ரிக் வெரிஃபைட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அடுத்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டட் மந்த் கான்ட்ரிபியூஷன். ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு மந்தோட கான்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் சீட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுடைய அந்த யூஏஎன் கூட உங்களுடைய ஆதார் என்ன செஞ்சுருக்கணும், சீட் பண்ணியிருக்கணும். அடுத்து ஜாயினிங் கிராஸ் வேஜஸ் 1 லேக்குக்கு உள்ளே இருக்கணும். ஸோ 1 லேக்கு தாண்டி இருக்கக்கூடாது, 1 லேக்குக்கு உள்ளே இருக்கணும். அடுத்து எக்ஸிட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு கரெக்டான கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆன மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் க்ரைட்டீரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் கால்குலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் 6 மந்த் எம்ப்ளாய்மெண்ட் வித் சேம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதாவது ஒரே நிறுவனத்தில் ஒரே கம்பெனியில் தொடர்ச்சியாக 6 மாதம் என்ன செஞ்சுருக்கணும், வேலை பார்த்துருக்கணும். சரிங்களா? அடுத்து 6 கண்டினியூஸ் மந்த் இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் டெபாசிட்டட். அந்த 6 மாதத்துக்கும் உங்களுக்கு இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் டெபாசிட் பண்ணியிருக்கணும் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில். பெனிஃபிட் கால்குலேட்டட் பை சிஸ்டம். ஸோ பெனிஃபிட், அந்த சிஸ்டம் உங்களுக்கு பெனிஃபிட் கால்குலேட் பண்ணிடும். சரிங்களா? இது ஃபஸ்ட் இன்ஸ்டால். அடுத்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எஃப்எல்சி ஃபைனான்சியல் லிட்ரேசி கோர்ஸ் கம்ப்ளீட்டட், அது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அடுத்து 12 மந்த் ஈஸிஆர் ரிசீவ்டு. ஸோ உங்களுக்கு 12 மாதத்துக்கும் அந்த வேஜஸ் ரிசீவ் ஆகிருக்கணும். அடுத்து பெனிஃபிட் கால்குலேட்டட் பை சிஸ்டம். அடுத்து ரிலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூடு. சரிங்களா? ஸோ இது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான க்ரைட்டீரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்சென்டிவ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இன்ஸ்டால்மெண்ட் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், அடுத்த அமௌண்ட் எவ்வளவு, என்னைக்கு டிஸ்போஸ் ஆகிருக்கு, எந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இபிஎஃப்ஓ யூஎன் வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய 2 புது அப்டேட். ஸோ எல்லாருக்கும் இந்த அப்டேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.